வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆயில் பேனில் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். தென் பட்டையும் 4 லவங்கமும் எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா தாராளமாக ஃப்ரைக்காக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை. தென் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் 3 சில்லி ஆட் பண்ண போகிறேன். சில்லியை இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை ஆகட்டும் நல்லா. இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 250 கிராம் சிக்கன் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சிக்கனில் இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு நல்லா இறங்கிக்கும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சிக்கன் மேரினேஷனுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மேரினேஷன் பொடியை நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் மேரினேஷனுக்கான ப்ரிப்பேர் பண்ண பொடியை வந்துட்டு நான் பிரியாணியில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் அதுக்காக தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது அந்த பொடியை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கல. ஸோ வாட்டர் ஆட் பண்ணாத வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடியும் பிடிக்காது உங்களுக்கு, எண்ணெயிலேயே தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சிக்கன் ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில். இப்போது சால்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் இன்னும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நான் இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம லிட் அடிக்கடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சிக்கன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலை லைட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் இது சிக்கன் பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் சிம்மில் வச்சு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சதுனால நமக்கு அந்த பெப்பரோட ஸ்மெல் வந்துட்டு நல்லா கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.